This video is sponsored by Buy Mode Shopping app. Buy Mode Shopping app application is one of the online shopping app now available on Play Store and App Store. App name is Buy Mode e-shopping. அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப்பை கிளிக் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ஷாப்பிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நண்டு கிரேவி. சண்டே ஆனால் சிக்கன் மட்டன் பீன்ஸ் சாப்பிட்டு போர் அடிச்சுக்கிச்சா, இன்றைக்கி வாங்க நம்ம நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு நண்டில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் ஜிங்க்கும் ப்ரோட்டீனும் நிறைய இருக்குது. டயட் இருக்கும்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்தி டயட்டாக இருக்கிறவங்க மந்த்லி ட்வைஸ் நண்டு சாப்பிட்டாலே போதும். வாங்க போய் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நண்டை எப்படி சூஸ் பண்ணி வாங்குறதுன்னு பார்க்கலாம். நண்டோட பேக் சைடு பார்க்கும்போது மில்க் ஒயிட்டில் நண்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷான நண்டு. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷான நண்டு. சப்போஸ் கொஞ்சம் பிளாக் லைன்ஸ் வந்திருந்தாலோ, கொஞ்சம் பிளாக் அந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து பழைய நண்டு. தயவு செஞ்சு அந்த நண்டை சூஸ் பண்ணாதீங்க. அதை சாப்பிட்டா நம்மளோட ஹெல்த்துமே நல்லா இருக்காது. ஓகே, இப்போ நம்ம நண்டை சூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் பார்க்கலாம். நண்டை க்ளீன் பண்ணும்போது அதுக்கு பேக் சைடில் ஒரு ஓடு இருக்கும். அந்த ஓடை நம்ம எடுக்கும்போது சும்மா சின்ன சின்ன கழிவுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இதே வந்து ஒரு பெண் நண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு நிறைய எக்ஸ்லாம் இருக்கும். அந்த எக்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது தான். அந்த எக்ஸை நம்ம சேர்த்து கிரேவி பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு சத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் சேர்த்து கிடைக்கும். அந்த எக்ஸு, அந்த நண்டு எல்லாமே நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து நண்டு எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியாது. நண்டில் அதிகமான கால்சியம் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. என்னென்னா அந்த நண்டோட அந்த ஓடு இருக்குல்ல, அந்த ஓடை நல்லா மென்று சாப்பிட்றதுல தான் அதில் நம்மளுக்கு சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க நண்டு எடுத்துக்கோங்க. நண்டு சாப்பிட்டு ப்ரெக்னென்ட் ஆனவங்க நண்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த டிப்ஸை எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போ நண்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு முக்கியமான மெயினே பட்டை லவங்கம் அந்த அரோமாக்காக. ஓகே, ஒரு கடாயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கி அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி விழுது போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டினதுமே ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அப்படி பிரிஞ்சு வர டைமில் நம்ம கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த நண்டை அப்படியே முழுசாகவே எடுத்து போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்ட கலர் சேஞ்ச் ஆனது அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 15 to 20 மினிட்ஸ் மூடிட்டு எடுத்த உடனே நம்ம நண்டு கிரேவி ரெடி. இந்த நண்டு கிரேவியை ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். தோசை கூட, ஏன் களி கூட வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிட்டு நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க.